மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் மாதிரி நேற்று நைட்டு எடிட்டரில் இப்படி ஒரு போஸ்ட் போட்டார். அதில் 2 வேறு ஓல்டு பிக்சர், நான் வேறு ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ், சிஸ்டர் அது ஓல்டு பிக்சர் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க மைண்டில் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது அப்கமிங்கில் வரதுனால தான் எடிட்டர் போட்டிருக்காங்கன்னு மட்டும் நினச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வெண்ணிலா பெரிய பெரிய டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு அவங்க கிளம்புனதும் ஒரு அழகான அந்த வாய்ஸ் ஓவர், ஐ திங்க் 96 மூவின்னு நினைக்கிறேன், அந்த வாய்ஸ் ஓவர் அழகாக இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ் அவங்க பேசுகிறதுக்கும் பின்னாடி நம்ம வீக்காவோடைய அந்த அழகான தருணங்கள் எல்லாமே, அவங்க மேரேஜ் ஆனதுலேருந்து அந்த குட்டி குட்டி சண்டை, அந்த விஜய் வந்து ஃபீல் பண்ணி அழகிறது, அப்புறம் அந்த ஹக்கிங் மூமெண்ட் சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு விஜய் வந்து காவேரி கையை ஓங்கிட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவருடைய லவ் வந்து அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. எந்த அளவுக்கு காவேரி இல்லைன்னா அவர் கிடையாது அப்படின்ற விஷயம் கொடைக்கானல் இல்லை, உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் நான் அங்கே தேடி வருவேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே நான் ரசிச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி 500 ரூபாவை கொடுத்து நீ கிளம்புமா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கு தான் பேக்கை தூக்கிட்டு பின்னாடியே ஓடினாங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், காட்டில் வரும்போது ஏதாச்சும் சின்ன ஒரு நிமிஷம் சீனாவது வைப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி நம்ம சாரதாம்மா ஃபேஸை ஃப்ரேமில் வச்சுருந்தாங்க. அச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காவேரி வந்து நின்றுட்டாங்க. நமக்கு அந்த கார் சீனே அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் அதுக்கப்புறம் தான் ஓஜி காவேரி பேக் அப்படின்ற மாதிரி காவேரி பேக் டு ஃபார்ம் ஆகி பழைய மாதிரி பேசினாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தான் அவங்க எல்லாருடைய ரியல் ஃபேஸும் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க விளையாட்டாக சொன்னாலும் அதுதான் உண்மை. அண்ட் லாஸ்ட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் காவேரியோடைய மைண்ட் வாய்ஸ், நாளைக்கு விஜய் எப்படி வருவார், விஜய் எப்படி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், அம்மாவை எப்படி சமாளிப்பார், அதுக்கு அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்கும், அம்மா தானே பார்த்துக்கலாம், விஜய் கூட போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஜாலி எப்படி இருக்க போதுனே தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கவங்க எல்லாரையும் விடவும் நாளைக்கு எபிசோடுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ப்ரோமோ வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஜயோடைய என்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது விஜய் வந்து ஹாய் அத்தை அப்படின்னு சொல்லும்போது சாரதாம்மா ரியாக்ஷன். ஸோ இது வந்து காவேரி நினச்சி பார்க்குற ட்ரீம் சீனா இல்லை நிஜமாவே வந்துட்டாரா? எனக்கு தெரிஞ்ச ட்ரீமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் விஜய் வந்து வரப்போகிறாரு. இல்லை இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்த நாளாக காமிக்கிறாங்களான்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோடு ஃபாஸ்ட் மூவிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம வெண்ணிலா கேரக்டர் அண்ட் நம்பிராஜன் கேரக்டர் பேசாமையே விட்டுட்டேன். அம்மா ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் பண்ணாங்க. வெண்ணிலா வைஷாலி வந்து ப்ரெக்னென்ட் ஆன பிறகும் லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் அவங்களுடைய போர்ஷன்ஸாக அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்து அழகாக குழந்தைய பார்த்துக்கணும். இனிமேல் எங்கள் மகளிர் செய்ய வந்துடாதீங்க அப்படின்றத எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் இருக்குது. ஈவன் நம்பிராஜன் கேரக்டரும் ரொம்ப இன்னசென்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நம்ம சார்பாக நன்றியையும் டாட்டா பாய் பாயும் சொல்லிக்கலாம். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.